ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சி ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, கீவேர்ட்ஸ்னால் என்ன, சி ப்ரோக்ராமிங்கில் என்ன மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ்னால் என்ன, அதிலே கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்ன, இதை பற்றிலாம் பார்க்கலாம். சி ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் செக்ஷனில் ஹெடர் ஃபைல்ஸ்னால் என்னென்னா, நான் சொன்னல ஆல்ரெடி நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு ப்ரோக்ராமில் எழுதி பேக்கேஜஸ் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, லைப்ரரியில் இருக்கும். அதை நமக்கு தேவையானதை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ரோக்ராம் பிகினிங்லேயும். இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஃபீச்சர்ஸ் படி இந்த ப்ரோக்ராம் சிம்பிள் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் தானே. ஸோ இன்புட் அவுட்புட்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்காக மட்டும் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் லைப்ரரி stdio.h அது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, வேறு ஏதாவது மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் லைனில். நெக்ஸ்ட்டு வந்து பிகினிங் ஓப்பனிங் ஆஃப் த ப்ரோக்ராம், இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராம். ஓகேவா, மெயினில் தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஸோ இங்கே இன்ட் மெயின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எண்டில் இருக்குது. ரிட்டர்ன் 0 எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. இந்த இன்ட் மெயின்னா என்ன, இதுலேயும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறப்போ டீட்டெயிலாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே சிம்பிளாக ஒரு printf ஸ்டேட்மெண்ட், printf ஹலோ வேர்ல்டு. இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணுறது எல்லாமே ப்ராக்கெட்ஸ்குள்ளே அது வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதோட அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இது தான் இருக்கும் அவுட்புட் ஸ்க்ரீனில். இந்த பிரிண்ட் எஃப்ங்கிறது ஃபார்மேட்டட் பிரிண்டிங் மாதிரி. இதில் நம்ம உள்ள வந்து எஸ்கேப் சீக்வன்சஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவோம், அதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரோக்ராம் மாதிரி. ஸோ ஒரு சி ப்ரோக்ராமில் என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெடர் ஃபைல்ஸ், லைப்ரரியிலேருந்து எந்த ஃபைல்ஸ்லாம் நமக்கு தேவையோ அதை இம்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன், நம்ம இந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண ஹெடர் ஃபைல் இன்புட் அவுட்புட்குள்ளது மட்டும். அதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷன், இதுதான் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் எவ்ரி ப்ரோக்ராம். எக்ஸிக்யூஷன் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கும்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அங்கே பார்த்தோம்ல printf ஸ்டேட்மெண்ட், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சி ப்ரோக்ராமில் செமிகோலனில் தான் எண்ட் ஆகும். அதுதான் சியோட சின்டெக்ஸ். ஓகேவா, ஃபைனலாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், இதை ரிட்டர்ன் பண்ணு இல்லைனா வேணாம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன், பிரேசஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம கீவேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். கீவேர்ட்ஸ் எல்லாமே ஒரு மேஜிக்கல் வேர்ட்ஸ் மாதிரி ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம ஒரு டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்க்கோ இல்லை ப்ரோக்ராம்லேயோ எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி அதுக்கு வந்து சியோட டெவலப்பர்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பர்பஸ் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் இதில் சில நம்பர்ஸ் வந்து ரிசர்வ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆம்புலன்ஸ்க்கு ஒரு நம்பர், ஃபயர் சர்வீஸ்க்கு ஒரு நம்பர் அப்படின்னு ரிசர்வ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த நம்பரெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது, நமக்கு அது கிடைக்காது. கவர்மெண்ட்டே அதை ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அந்த மாதிரி சில ரிசர்வ்ட் கீவேர்ட்ஸ் இருக்குது சி ப்ரோக்ராமிங்கில். அதில் வந்து சில கேட்டகரிஸும் இருக்குது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து டேட்டா டைப். டேட்டா டைப்புக்குன்ட்டு சில கீவேர்ட்ஸ் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்டிஜர் டேட்டாவுக்கு இன்ட், அதுக்கப்புறம் ஃப்ளோட், கேரக்டர், டபுள், வாய்ட்னா நத்திங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து மற்ற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுக்கு வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அதுதான் அந்த இஃப், எல்ஸு, ஸ்விட்ச், ஃபார், வைல் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சில டேட்டா டைப்ஸ்லேயே கொஞ்சம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும், அதுக்குன்னா அந்த மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்களே, லாங், ஷார்ட்டு, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்டிஜர்லேயே வந்து சைன்ட், அன்சைன்ட் அதெல்லாம் யூஸ் இருக்குதுல்ல. அதர் தேன் தட் நம்ம பார்த்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நம்ம கான்ஸ்டன்ட்னு ஏதாவது வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், கான்ஸ்ட் கீவேர்டு. அதுக்கப்புறம் இந்த லூப்பிங்கில் வரும்ல, கோ டு ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், அந்த கோ டு, கண்டினியூ, சைஸ் ஆஃப், இந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ்க்குன்னு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்பெஷல் கீவேர்ட்ஸாக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது சி வந்து கேஸ் சென்சிட்டிவ் தெரியும்ல, சி எக்ஸ்ட்ரீம்லி கேஸ் சென்சிட்டிவ். ஸோ வந்து இன்டிஜரில் ஐ நம்ம எழுதுகிறப்போ கேபிட்டல் ஐ போடுறதும் ஸ்மால் ஐயும் சேம் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக பார்க்கும் கம்பைலர், எரர் காட்டும். ஸோ நம்ம வந்து கீபோர்டை கரெக்டாக செக் பண்ணிக்கணும், அது கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, இந்த ஸ்க்ரீனில் என்னெல்லாம் கீவேர்ட் தெரியுது உங்களுக்கு? இன்டிஜர், இன்ட்டுங்கிறது ஒரு கீவேர்ட், ஏஜுங்கிறது நான் டிக்ளேர் பண்ண ஒரு வேரியபிள் மாதிரி. அப்புறம் இந்த ஃப்ளோட், இந்த டேட்டா டைப், இதுவும் ஒரு கீவேர்ட். அதுக்கப்புறம் இது யூசர் டிஃபைன்ட் நேம், யூசர் டிஃபைன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த இஃப் வந்து ஒரு கீவேர்ட். நெக்ஸ்ட்டு நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாமா?
யூஸ்வலாக ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டரே எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் ஈஸியாக பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னு தான் ஃபஸ்ட்டு இன்வென்ட்டே பண்ணாங்க. ஸோ அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு சியில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா வேரியபிள் தான் மெயினாக யூஸ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம கேல்குலேஷன் பண்ணோன்னா அதுக்கு சில வேல்யூஸ் டேட்டா தேவைப்படும். அதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே யூஸ் பண்ண முடியும். நிறையா ஒரு 5-6 எலமெண்ட்ஸ் இருக்கும், நிறையா வேரியபிள்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் எதை எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுக்கும் ஒரு நேம்டு கண்டெய்னர் மாதிரி, வேரியபிள் எல்லாம் ஒரு லேபிள்டு பாக்ஸ் மாதிரி. இப்போ நீங்கள் உங்கள் காலேஜில் இருக்கீங்கன்னா ஒருத்தருக்கும் அங்கே உங்கள் அட்மினில் ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருப்பாங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு. உங்களை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ்லாம் அந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டது, ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீ பே பண்ணது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க காலேஜஸில். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற வேல்யூஸை ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பிளேஸ், அதுதான் வேரியபிள், லேபிள்டு பாக்ஸ் மாதிரி. இதிலே வந்து கான்ஸ்டன்ட்டுன்ட்டு இன்னொரு கேட்டகரி இருக்குது. இப்போ வேரியபிள்னால் லேபிள்டு பாக்ஸ் அப்படின்னு பார்த்தா, கான்ஸ்டன்ட்லாம் வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி வச்ச பாக்ஸ் மாதிரி, நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு டைம் நம்ம டிஃபைன் பண்ணிட்டா அவ்வளோதான், கடைசி வரைக்கும் அப்படி இருக்கும், நம்ம அப்டேட் பண்ண முடியாது, யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வந்து இன்ட் x = 5ன்னு கொடுத்துருக்கோம். இது எக்ஸ் வந்து நான் என்னோடய நேமில் நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு இன்டிஜர் டேட்டா டைப், இந்த இன்ட் வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி. இதுக்கு நான் டிக்ளேர் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன் 5. இப்போது இதை அப்டேட் பண்ணிக்கலாம். x = x + 10. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து 5ன்னு வேல்யூ இருக்குது, அது கூட இது அப்டேட் ஆகி இப்போது எக்ஸோட மெமரியில் வந்து எக்ஸுக்கு 15ன்னு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்டில், கேரக்டரில், எல்லா டைப்லேயுமே நம்ம வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் கம்பைலர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, நான் வந்து ஏஜ்னு ஒரு வேரியபிள் எனக்கு வேணும், ஆனால் அது வந்து இன்டிஜர் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கம்பைலர் அதை ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னு கேட்குறீங்களோ அதை கரெக்டாக பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் நார்மலாக ஒரு வேரியபிள் தான் நீங்கள் அசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். இன்ட் x = 10 அந்த மாதிரி. ஸோ எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து உடனே 10 அப்படின்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இதுவே கான்ஸ்டன்ட்னா இம்யூட்டபிள் வேல்யூஸ், சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போது வந்து டிக்ளரேஷனில் முன்னாடி கான்ஸ்ட்னு என்ன ஒரு கீவேர்டும் யூஸ் பண்ணணும். இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்ஸ்ட், அதுக்கப்புறம் டேட்டா டைப், ஃப்ளோட் டேட்டா டைப்பில் பையன்னு ஒரு வேல்யூ, அதுக்கு வந்து நான் வேல்யூ 3.14ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் மற்றது, இப்போ நீங்கள் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா இது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்ட் அதோட இன்டிஜர்னு போட்டுட்டு கிளாஸோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு கூட எழுதிக்கலாம். மொத்தம் நீங்கள் வந்து 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா அப்போ இந்த நம்பரை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இந்த வேல்யூ வந்து அப்டேட் பண்ண முடியாது, ஆனால் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எப்படி உங்கள் கிளாஸ் ஸ்ட்ரென்த் அப்டேட் ஆக போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ரோல் பண்ணுறது அவ்வளோதான், அந்த செமஸ்டர் ஃபுல்லாக இதே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது, எப்போயும் ஒரே இது தான் இருக்கும்னா கான்ஸ்ட் கீவேர்ட் போட்டுக்கலாம். நீங்கள் இன்டிஜர்ஸ்க்கு மட்டும் தான் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ, கான்ஸ்ட் கீவேர்டு, இன்ட் டேட்டா டைப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு இல்லை, ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு கூட யூஸ் பண்ண முடியும். ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் கேரக்டர், ஸ்ட்ரிங்ஸ், எவ்ரிதிங் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிம்பாலிக் கான்ஸ்டன்ட், இந்த ஹேஷ் டிஃபைன், இந்த கீவேர்டு, இந்த இதை பற்றி அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து சி ப்ரோக்ராமிங் ரன் பண்ணி பார்க்குறப்ப எப்போயாச்சும் ஒரு வேரியபிளோட வேல்யூ நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்போ சில ரேண்டமாக வந்து சில பெரிய லார்ஜ் நம்பர் வேல்யூ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிருக்கா? நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து கார்பேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ட் எக்ஸ்ன்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு வேல்யூ நம்ம எதுவும் அசைன் பண்ணல. திடீர்னு ரேண்டமாக ஏதாவது நம்ம பிரிண்ட் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் எதுவும் இனிஷியலைஸ் பண்ணலையே, இருந்தாலும் ஒரு ரேண்டம் வேல்யூ வந்து ஒரு அவுட்புட்டாக வரும், ஒரு லாங் வேல்யூ. அது என்னென்னா கார்பேஜ் வேல்யூ, ஆல்ரெடி இருக்கிற மாதிரி. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு ஜாவா லேப் இல்லைன்னா வந்து டேட்டா சயின்ஸ்க்கு ஒரு லேப் இருக்குன்னா அந்த லேப் வந்து உங்களுக்கு மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் அப்படின்ட்டு இல்லை, மற்ற பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இருக்கும்ல. அப்போது வேறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் உங்கள் சீனியர்ஸோ ஜூனியர்ஸோ வந்துட்டு போனப்போ கூட அவங்க ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை அவங்களோட மொபைல் இல்லை சம் நோட் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கலாம்ல. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களோட லேப் டியூரேஷனில் அங்கே வரப்போ லெஃப்ட் ஓவர் அவங்க விட்டுட்டு போனது ஏதாவது இருக்கும். அப்படி நீங்கள் சொல்ல முடியாதுல்ல, இது என்னோட பிளேஸை நான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது, அது ஒரு காமன் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அந்த மாதிரி சியில் நமக்கு அந்த மெமரி லொக்கேஷன் இருக்கும்ல, இப்போது நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் எல்லாமே சேவ் பண்ணால் ஹார்ட் டிஸ்கில் தான் சேவ் ஆகிருக்கும். யூஸ்வலாக ஹார்ட் டிஸ்கில் இருக்கும், ஆனால் நம்ம ரன் பண்ணணும்
ரன் பண்ணணுன்னா ஹார்ட் டிஸ்க்லேருந்து லோட் ஆகி ரேம்க்கு வரணும். ரேம் மெமரியில் இருக்கிறத தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ லோடர் அப்படின்னு சொன்னல, லோடர்னு ஒருத்தங்க இருக்காங்கன்ட்டு, அந்த லோடர் வந்து ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேம்க்கு ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஸோ அந்த ரேமில் ஒரு மெமரி யூனிட் மாதிரி இருக்கும். இப்போ பீஹைவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், நிறையா மெமரி இருக்கும். ஒரு பாக்ஸும் ஒரு பைட் மெமரி, 1 பைட் மெமரின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இப்போது எக்ஸுக்கு வந்து நம்ம இன்டிஜர் அப்படின்னா முன்னாடி ஒரு இன்டிஜர்னால் 2 பைட்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்க மெமரி. இப்போ உள்ள கம்பைலர், இப்போ உள்ள சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஒரு இன்டிஜருக்கு 4 பைட்ஸ் அலாட் பண்ணுது. அப்போ 4 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க ஏதாவது கார்பேஜ் வச்சுருந்தாங்கன்னா அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட் எக்ஸ்ன்னு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கார்பேஜ் வேல்யூ தான் வரும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் ஒரு கார்பேஜ் வேல்யூ வந்து நம்மளோட நார்மல் ஃப்ளோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா இனிஷியலைஸ் பண்ணுறப்போவே ஃபஸ்ட்டே வந்து 0 கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிடணும். சும்மா எக்ஸ்ன்னு மட்டும் கொடுக்காம x = 0, இல்லை ஃப்ளோட்டில் கொடுக்குறோன்னா = 0.0 அந்த மாதிரி இனிஷியலாகவே வந்து 0ன்னு கொடுத்து வாய்டாட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அது கூட ஆட் பண்ணாலும் ஒரு எஃபெக்ட்டும் இருக்காது. கார்பேஜ் வேல்யூ கூட ஆட் ஆகாது, 0லேருந்து தான் ஆட் ஆகும். பெட்டர். சொன்னல வேரியபிள்ஸ் எல்லாம் லேபிள்டு கண்டெய்னர்ஸ் மாதிரி ஒரு லேபிளும் இதுக்கு அசைன் பண்ணியிருக்கிற நேம் தான் அந்த பாக்ஸோட நேம், அதுதான் அந்த வேரியபிளோட நேம். நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கும் வந்து வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதோட பேசிக் சின்டெக்ஸ் இது தான். ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா டைப், என்ன டேட்டா டைப்பில் வேணுமோ அதை மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வேரியபிளோட நேம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் போட்டுட்டு நீங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணணுமோ இது. இங்கே டேரெக்டாகவே ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டாங்க 16. இப்போ உங்களுக்கு மைண்டில் எந்த வேல்யூவும் இல்லைன்னா ஃபஸ்ட்டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்? கார்பேஜ் வேல்யூ அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இப்படி ஃபர்ஸ்ட்டு கம்பைலருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம்ல, இதை தான் வந்து டிக்ளேரிங் த வேரியபிள்பாங்க. வேல்யூ அசைன் பண்ணாமலே ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணுறது, எனக்கு ஒரு வேரியபிள் வேணும், இது வந்து இன்டிஜர் டேட்டா டைப்பில் வேணும் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணுறது. இங்கே வந்து வேல்யூ அசைன் பண்ணுறோம்ல 16 அப்படின்னு கொடுக்குறது, இதை வந்து வேரியபிளை டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலைஸ்ன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டைம் டிஃபைன் பண்ணால் இனிஷியலைஸ், மற்றபடி திரும்ப எத்தனை டைம் பண்ணாலும் டிஃபைன் மட்டும்தான். ஜென்ரலாக நம்ம ஒரு வேரியபிள் இன்ட் ஏஜ் = 21ன்னு ஒரு லைன் நம்ம ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணிடுவோம், எழுதியிருப்போம். ஆனால் அந்த லைன் பிஹைண்ட் த சீனில் என்ன நடக்கும்னா, நான் சொன்னல எல்லாம் ரேம் மெமரியில் இருக்கும். எக்ஸிக்யூஷனுக்கு டைமில் எல்லாம் லோடாக இருக்கும். ரேம் மெமரியில் இந்த பீஹைவ் மாதிரி பாக்ஸஸில் ஒரு பாக்ஸுக்கும் 1 பைட் மெமரி லொக்கேஷனில் இருக்கும். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் வந்து ஏஜுக்கு வந்து 21 அசைன் ஆகும். 21 இப்போ இன்டிஜர் டேட்டா டைப்புன்னு போட்டிருக்கோம்ல, இதுக்கு 4 பைட்ஸ் மெமரி தேவை. அப்போ 4 பாக்ஸ் இருக்கும். 4 பாக்ஸும் சேர்த்து இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இந்த ஸோ அதுக்குன்னு ரிசர்வ் பண்ண 4 பைட்ஸ் லொக்கேஷனில் அந்த ஏஜோட வேல்யூ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். டிக்ளேரிங் அ வேரியபிள்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நேம், அதுக்கு அதோட டேட்டா டைப் மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். இது என்னென்னா வேல்யூ எதுவும் நம்ம கொடுக்கல. ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஓப்பன் பண்ண உடனே, மெயின் ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமில் என்ன வேரியபிள்ஸ்லாம் தேவையோ அதை தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ எனக்கு எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் வேணும், அது இன்டிஜர் டேட்டா டைப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக நம்ம கம்பைலர்கிட்ட சொல்கிறோம். அதுதான் டிக்ளேரிங் அ வேரியபிள். இனிஷியலைசிங் வேரியபிள்னால் வேரியபிளுக்கு வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். இதிலே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஸ்டாட்டிக், இன்னொன்று டைனமிக். இனிஷியலைஸ்னால் நான் என்ன சொன்னேன், வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம், அதை டிஃபைனிங்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த ப்ரோக்ராமில் மொதல் டைம் ஒரு வேரியபிளுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க. எக்ஸுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் வேல்யூ அசைன் ஆகுது. ஸோ எக்ஸை வந்து நம்ம இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன் அப்படின்னா ஸ்டாட்டிக்காக நம்ம கோட்லேயே நம்ம டிஃபால்ட்டாக எழுதிட்டோம் x = 20 அப்படின்னு, அது ஸ்டாட்டிக் இனிஷியலைசேஷன். இப்போ டைனமிக் இனிஷியலைசேஷன்ட்டு இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா யூசர்கிட்டேருந்து வாங்குகிறோம். அப்போ இதில் வந்து யூசர் வந்து என்ன இன்புட் அவுட்புட் கொடுத்தாலும் இந்த எக்ஸோட வேல்யூ 20 தான். அதை ப்ரோக்ராமில் வந்து தான் மாற்ற முடியும். ஆனால் y வேல்யூ வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் வச்சு எழுதியிருக்கோம். இதை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம்ல, யூசர் என்ன கொடுத்தாலும் ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். அதனால் இதை வந்து டைனமிக் இனிஷியலைசேஷன் சொல்கிறோம். ஓகே, டிஃபைனிங் அ வேரியபிள்னால் இங்கே ஃபர்ஸ்ட் நான் எக்ஸை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எக்ஸ் வந்து எனக்கு ஒரு இன்டிஜர் டைப் டேட்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைம் 20ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இது வந்து இனிஷியலைசிங். அதுக்கப்புறம் திரும்ப செகண்ட், தேர்ட் டைம் அந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ அப்டேட் பண்ணுறதுலாம் டிஃபைனிங் மாதிரி, சும்மா அப்டேட் பண்ணுறது டிஃபைனிங். இது சில கொஸ்டின்ஸில் கேட்கலாம் கேட் எக்ஸாமில், அதனால் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணேன்.
ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இதுலேயே சிலர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரி, இப்போது இந்த வீடியோவில் பார்த்த கான்செப்ட்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ், வேரியபிள்ஸ், இதில் வந்து சின்னதாக ஒரு குவிஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஹெட்டர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு மெயின் ஸ்டேட்மெண்ட், எக்ஸிக்யூஷன் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், இன்ட் ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஏக்கு வந்து டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, வேல்யூ எதுவும் இனிஷியலைஸ் பண்ணல. ஸ்டார்டிங்கில் 0ன்னு கொடுத்தும் இனிஷியலைஸ் பண்ணல. அப்போ இதுக்கு அவுட்புட் என்ன இருக்கும்னா 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணல, இது இருக்காது. 1ன்ட்டு எங்கேயும் இனிஷியலைஸ் பண்ணல, இருக்காது. ஸோ கார்பேஜ் வேல்யூ தான் இருக்கும். கம்பைல் டைம் எரர் வராது, ஏன்னா ஏ வந்து டிக்ளேரே ஆகாத வேரியபிள். இன்ட் ஏன் இந்த லைன் இல்லவே இல்லை, டிக்ளேர் பண்ணாத ஒரு வேரியபிள் அவங்க பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா தான் எரர் காட்டும். டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஆனால் வேல்யூ அசைன் பண்ணல, அப்படின்னா கார்பேஜ் வேல்யூ இருக்கும். சரி, நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின். இஃப் ஐ டிக்ளேர் கான்ஸ்ட் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10 கேன் ஐ சேஞ்ச் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஸோ கான்ஸ்ட் இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறப்பவே இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் இம்யூட்டபிள் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அதனால் இப்போ எக்ஸை நம்ம அப்டேட் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா எரர் தான் வரும், அப்டேட் பண்ண முடியாது. கேன் ஐ சேஞ்ச்னா நோ. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்டிஜர்ஸ் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்டிஜர் டேட்டா டைப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. நமக்கு வந்து டேலண்ட் இல்லைன்னா கூட டிசிப்ளினாக டெய்லி ஒரு கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது வந்து நமக்கு கண்டிப்பான ரிசல்ட் வரும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. தேங்க்யூ. நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.